Fear that inside you kills everything. பயம் அது உங்களை தினம் தினமும் சாவடிக்கும். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துட்டு தான் இருப்போம். நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, எக்ஸாம பார்த்து பயப்படுவீங்க. இல்லன்னா நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பெர்சனா இருந்தீங்கன்னா, மேனேஜர பார்த்து பயப்படுவீங்க. இல்ல உங்களுக்கு வர லாஸ் ஆஃப் பேய பார்த்து பயப்படுவீங்க. ஸோ த ஃபியர் கில்ஸ் எவ்ரிதிங். Would like to take notes while I take totes of the marijuana smoke. ஸோ ஒரு 5 விஷயம் சொல்ல போறேன். ஸோ இந்த 5 விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து பயப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்கோங்க. ஸோ இந்த 5 விஷயத்துக்காக உங்க லைஃப்ல தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ ஒரு விஷயத்த பண்ணதுக்கு முன்னாடியே தோத்துருமோன்னு ஒரு பயம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீமோ இல்ல ஒரு எய்மோ செட் பண்ணிட்டு அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, நீங்க ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருந்தீங்கன்னா இல்ல மிடில் கிளாஸ் பொண்ணா இருந்தீங்கன்னா அந்த விஷயத்த நம்ம பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கிற அந்த பயம். பிஃபோர் யூ ட்ரைங் டு டூ சம்திங் இந்த ஃபியர் இஸ் கில்லிங் டு டூ நத்திங். ஸோ ஒரு விஷயம் நீங்க பண்றதுக்கு முன்னாடியே நீங்க தோத்துட்டு முடிவு பண்றதுனால அந்த விஷயத்த நீங்க கடைசி வரைக்கும் பண்ணாமலே போடுறீங்க. ஸோ பி யுவர் செல்ஃப், பி கான்ஃபிடென்ட். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். மைக் கரெக்டாக தானே இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், பர்சனல் லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல்ல. ஸோ அந்த ரிஜெக்ஷன் நீங்க எப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க அப்ரோச் பண்ணதுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. அந்த பயம் உங்களை டோட்டலா எப்படி சொல்றது, அது உங்களை டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ பி கான்ஃபிடென்ட். திரும்பி நான் சொல்றது அதுதான். தயவு செஞ்சு ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அதுக்காக பயப்படாதீங்க. ரிஜெக்ஷனுக்காகலாம் நீங்க பயந்தீங்கன்னா லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபியர் ஆஃப் சேஞ்ச். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க இருக்கும்போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து நீங்க பயப்படுறீங்களா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் கம்ஃபர்ட் ஜோன் எப்படி சொல்றதுன்னா, இதுதான்ப்பா என் லைஃப், இதை தாண்டி நான் வெளியே வர மாட்டேன். புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்து தயங்குறீங்க, பயப்படுறீங்க. அது எந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு லாங் ரைடு லடாக் வரைக்கும் போகணும்னு ஆசைப்படலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க பயப்படுறீங்களா? இது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபியர் ஆஃப் சேஞ்ச். உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்க பயந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பயத்தை தூக்கி போடுங்க. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ ட்ரை டு அப்டேட் யூ. எவ்ரிடே இஸ் எ லேர்னிங் டே. த மோர் யூ லேர்ன் த மோர் யூ க்ரோ. நாலாவது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் கிரிட்டிசம். உங்களை பார்த்து பேசுற காசிப்பா இருக்கட்டும், இல்ல வதந்தியா இருக்கட்டும், பேசுவான் 1000 பேசுவான், 1000 விதமா பேசிட்டு தான் இருப்பான். நீங்க என்ன பண்ணாலும் உங்களை பத்தி பேசிட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ டூ வாட் யூ லவ், பி யுவர் செல்ஃப். நீங்க நீங்களா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருங்க, மத்தவங்களுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஸோ பி யுவர் செல்ஃப் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன். ஸோ அஞ்சாவது ஃபைனலான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் டேக்கிங் ரிஸ்க். ஸோ ஒரு விஷயத்த நீங்க பண்றது வந்து எப்படி சொல்றேன்னா, நீங்க இப்போ ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ நீங்க ஒரு ஒர்க்ல இருக்கீங்க, ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க வந்து பயப்படவே கூடாது. ஸோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க டேக் ஆக்ஷன். ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்களை போய் அப்ரோச் பண்றீங்கன்னா போய் அப்ரோச் பண்ணுங்க, பயந்து சாவாதீங்க. ஸோ இந்த ஃபியருங்கிறது எப்படி தெரியுமா? ஸோ நீங்க ஒருத்தங்க கிட்ட சண்டைக்கு போகும்போது அவங்கள பார்த்து நீங்க பயப்படுவீங்களா? உங்களோட எனிமிக்கும் உங்கள பார்த்து பயம் இருக்கும். ஆனா அத வெளிய காட்டிக்க மாட்டாங்க. ஸோ பி யுவர் செல்ஃப். ஸோ நீங்க ஒரு பாட்டா இருக்காதீங்க. ஒரு ப்ரோ பிளேயரா இருங்க உங்க லைஃப் கேம்ல. ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யாரு பயந்து பயந்து சாவுறாங்களோ. ஸோ யார பார்த்தும் பயப்படாதீங்க. எதுக்காகவும் பயப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.